தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட The Chennai Silks ஆடைகளுடன் let the celebrations begin. Hola! Vacation to Malaysia starts from rupees 24,999 only. GT Holiday. Daily. Taste Daily. Taste the Daily. தளபதி விஜய் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? ரொம்ப பிடிக்கும். மாநாட்டுக்கு வந்திருக்கீங்க, படத்துக்கு தானே போகணும், அரசியல் மாநாட்டுக்கு வந்திருக்கிறீங்க. விஜய் பார்க்க வந்திருக்கோம். விஜய் நாளைக்கு தானே வராரு? இல்ல, நாளைக்கு நசுக்குவாங்க. இன்னைக்கே வந்து பார்த்துட்டு நாளைக்கு கூட்டமா இருக்குன்னு இன்னைக்கே வந்துட்டீங்களா? இப்போ நாளைக்கு வரும்போது விஜய் அவர்களை பார்க்கணும்ல? அப்பா தோல்ல உட்காந்துப்பேன். அப்பா தோல்ல ஏறிங்களா? விஜய் அவர்களை எந்த அளவுக்கு பிடிக்கும் உங்களுக்கு? அவ்வளோ பிடிக்கும். எப்படி என்னென்ன படம்லாம் பார்த்துருக்கீங்க அவரோட படம்லாம்? கோட்டு, அப்புறம் மாஸ்டர், அப்புறம் பிக், லியோ எல்லாமே பார்த்துருக்கேன். விஜய் அவர்கிட்ட என்னென்ன பிடிக்கும்? டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறதா, என்னென்ன பிடிக்கும் உங்களுக்கு? டான்ஸு, அப்புறம் அவரோட ஸ்மைலிங்லாம் பிடிக்கும். விஜய் அவரோட பாட்டு ஏதாச்சும் பாடுறீங்களா? பாடுங்க. ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனசு கல்லிக்க வந்ததுமே, ரஞ்சிதமே ரஞ்சிதமே உதரோட வலிக்க வந்ததுமே. அப்புறம் வேற பாட்டு? நாரடிதான் வரவா அண்ணன் நான் இறங்கி வரவா தெல்கொடுத்தோ சிண்டாதப்பா எவனோட விட்டு மாறாதப்பா. உங்க அப்பா அம்மா எல்லாம் விஜய் பிடிக்குமா? உங்களுக்கும் விஜய் பிடிக்குமா? எங்க வீட்டு ஃபேமிலியே பிடிக்கும். எங்க வீட்ல 10 ஓட்டு சொல்லுங்க. எங்க வீட்ல 10 ஓட்டு. 10 ஓட்டு விஜய்க்கு தான் போட சொல்லுவீங்களா? தமிழக வெற்றி கழகம் தெரியுமா உங்களுக்கு? கட்சி டிவிகே. டிவிகே கட்சி தெரியுமா? சரி, உங்க வீட்ல இருக்க எல்லாரும் ஓட்டு போட சொல்லுவீங்களா உங்களுக்கு? எப்போ ஓட்டு போட சொல்லுவீங்க தெரியுமா? 2026 எப்போன்னு சொல்லுங்க. 2026 இல்லை, முன்னாடியே எப்படி இருக்குது, இப்படி ஒரு திருவிழா கோலமாக இருக்குது. அதனால் அதை பார்க்குறதுக்காக நாங்கள் வந்து ஒரு ரசிகராக பார்த்துருக்கோம். இப்போ எப்படி அரசியலுக்கு ஃபஸ்ட் டைம் வராரு இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ஊர் செலக்ட் பண்ணதுனால அதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எப்படி இருக்குது, திருவிழா கோலமாக இருக்குது, அதை பார்த்து நாங்கள் ஹாப்பியாக இருக்கிறதுக்காக ஃபேமிலியாக வந்தோம். ஐயோ ஆனால் இன்றைக்கே பார்த்திங்கன்னா நாங்களே இன்றைக்கி மாநாடு மாதிரி இருக்குது, அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, ஒரு திருவிழா மாதிரி இருக்குது. நாங்கள் வந்து ஒரு ரசிகராக அவரை பார்த்தோம், ஒரு தீவிர ஃபேன். ஆனால் இப்போ அவருக்கு அரசியலுக்கு வராரு இல்லையா, கண்டிப்பாக 2026 அவர் தான் சிஎம். கண்டிப்பாக அவர் வந்தார்னா படிக்கிற பசங்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் அவர் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும். இல்லை நான் பார்க்கும் போது ரசிகர் மட்டும் இல்லை, இப்போ பார்த்திங்கன்னா 40-50 ஏஜஸ் வரலாம், பட் அதையும் தாண்டி நிறையா பேர் வந்துட்டுருக்காங்க. அது நம்ம ரசிகர் சொல்ல முடியாது. அவர் ஃபஸ்ட்டு இந்த விக்ரவாண்டி சாலை சாலை எங்கே இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா, நம்ம சென்னை போகிற வரவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் இந்த மாநாடு இங்கே சாலைன்றதுனால இவ்வளோ பேர், ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. நாங்கள் 3 மணிக்கு வந்தோம், 3 மணிலேருந்து நாங்கள் இங்கே தான் இருக்கோம். வீட்டுக்கு போக எனக்கு மனசே இல்லை. எப்போ விஜய் இங்கே இருக்காரா என்னன்னு எங்களுக்கு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து நீலாங்கரையில் வந்து அப்பப்போ விஜய் வீட்டுக்கு முன்னாடி வந்து கேமரா முன்னாடி போய் விஜய் வீட்டுக்கு முன்னாடி பேசியிருக்கோம். விஜய் எல்லாம் பார்ப்போமா அப்படின்ட்டு பார்க்க முடியல. பட் நாளைக்கு நாங்கள் பார்ப்போன்னு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கோம். பார்ப்போம் கண்டிப்பாக. அவங்க மேலே உள்ள அன்பு தான், அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால பேரன் விஜய் பாட்டுனா உடனே ஆடுவார். அதனால வந்துட்டோம் விஜய் இதை பார்க்கறதுக்கு. இது வந்துங்க ஐயா, எல்லாரும் இது பண்ணதுனால இல்லைங்க ஐயா, இப்போ வந்து இவங்க வர்றதுனால அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கெல்லாம் நல்ல வழி விடுவாங்க ஐயா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் நாங்கள் கண்டிப்பாக எல்லாரும் அவங்களுக்கு தான் ஆதரவு போதும். விஜய் தான் வெற்றி, கண்டிப்பாக அவர் தான் வெற்றி அடைவார். நாளைக்கு பாருங்க தெரியும் எப்படி இருக்கும். ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது, எதிர்பார்க்காத அளவுக்கு தான் இருக்குது. நாங்கள் வந்து மண்ணுக்கும் மக்களுக்கும் சார்பாக வந்து அறக்கட்டளை சார்பாக நாங்கள் வந்திருக்கோம். ஸோ மக்களோட கவன ஈர்ப்புக்காக தான் இந்த போராட்டம். நாங்கள் காலையிலே கிளம்புனது, சைக்கிளே வந்தோம், அங்கேருந்து சைக்கிளில் ட்ராவல் பண்ணி தான் வந்தோம். வர வழியில் வந்து ஒரு 150 மரங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்தந்த எல்லா ஊர்லேயுமே நட்டுட்டு அப்படி இப்போ தான் வந்து சேர்ந்தோம். காலையில் கிளம்புனது. எங்களுக்கு தீபாவளி வந்து இன்னிலேருந்தே ஸ்டார்ட் ஆன மாதிரி தான். ஸோ தளபதி அவர்கள் வந்து கட்சிக்கு வந்ததுனால நம்மளோட இப்போ கழக தலைவராக இருக்காங்க, ஃப்யூச்சரில் நம்மளோட தமிழக முதலமைச்சர் ஆகணுன்றது நம்ம எல்லாரோட ஆசையுமே. வரவேற்பு வந்து மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, எல்லாரோட ஃபோக்கஸும் நம்ம மேலே தான் இருந்துச்சு. எல்லாருக்கும் நமக்கு என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா, நாளைக்கா இன்றைக்கா மாநாடு அப்படிங்கிற மாதிரி டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்குது. ஸோ எல்லாரோட ஃபோக்கஸுமே எங்கள் மேலே தான் இருந்தது. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆமாம், இங்கே வந்து நார்மலாக ப்ரொஃபஷ்னலாக தான் இருக்குது. இந்த மற்ற மாநாடு மாதிரி அதை எது ப்ரோக்ராம்ஸ் இல்லாமல் யார் முன்னாடி வராங்களோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை அப்படிங்கிற மாதிரி தான் தளபதி அண்ணா சொல்லியிருக்காங்க. ஸோ
யார் முன்னாடி வராங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் எல்லாருக்கும் தான். மற்றபடி பாஸ் இருக்குது அது இது எதுவும் கிடையாது. ஸோ நாங்கள் வந்து எதுக்காக இன்றைக்கே வந்தோன்னா டே பிஃபோராக நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கே வந்திருக்கோம். மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குது? அரசியல் வருகை குறித்து சொல்லுங்க. அரசியலை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப வருஷமாகவே டிஎம்கே ஏடிஎம்கே தான் வந்துட்டுருக்காங்க. இவங்க வந்ததுக்கப்புறமும் இப்போ வரைக்கும் மக்களுக்கு எந்த நல்லதும் செஞ்ச மாதிரி எதுவும் தெரியல. பட் இதுக்கப்புறம் எல்லார் மனசுக்கும் தெரியும்ல, எல்லாருக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது எதுவுமே இந்த லைஃப்பில் யாருக்குமே நடக்கலை. ஸ்கூல்ஸ் முதற்கொண்டு ஸ்கூல்ஸ் காலேஜஸ் அண்டு ஒரு ரோடு போடல, யாராக இருந்தாலுமே அதாவது மக்களுக்கு சேவை பண்ணணுன்னு நினச்சா ஒரு நல்ல மனசு இருந்தால் யார் வேணால் பண்ணலாம். அந்த நல்ல மனசு எந்த ஒரு டிஸ்கஷனும் இல்லாமல் எந்த ஒரு கான்ஃபிடென்ட்டும் இல்லாமல் வந்து தளபதி இறங்கல இந்த விஷயத்தில். ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ கண்டிப்பாக வந்து 2026 அப்துல் கலாம் சொன்ன மாதிரி கண்டிப்பாக நம்ம சிஎம் மாறுவாங்க. இன்றைய கழக தலைவராக இருக்க நம்ம விஜய் வந்து நாளைக்கு தமிழக முதலமைச்சராக கண்டிப்பாக ஆவாங்க. வாக்குகளை பொறுத்த வரைக்கும் பெண்களோட வாக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவு நிலைப்பாடு கண்டிப்பாக பெண்களுன்னு இல்லை, குழந்தைங்கள்லேருந்து ஒருத்தர் ஃபேமிலியிலேருந்தும் ஆஸ் யூஷுவல் வந்து விஜய் ஃபேன்ஸ் அதிகமாக ஒவ்வொரு வீட்லேயுமே இருக்காங்க. இப்போ எல்லாருமே வந்து பொதுமக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஒரு நல்ல சேஞ்ச் ஒன்று கவர்மெண்ட் கிடைக்கணும், கவர்மெண்ட்டில் வந்து இவங்க 2 பேருமே வந்து ஆட்சியை மெயின்டைன் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக ஒருத்தர் புதுசாக வரணும், புதுசாக வந்து பல கோடி 4.5 கோடி 5.5 கோடியை விட்டுட்டு சம்பளம் படத்தை விட்டுட்டு மக்களுக்கு சேவை பண்ணணும்னு நினச்சி வரவங்க வந்து எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் டிஸ்கஷன் இல்லாமல் வரமாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வந்து விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். அண்டு சொல்லுங்கள். அதாவது நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்திருக்கோம். எந்த டிஸ்கஷனும் இல்லாமல் யோசிக்காமல் இல்லை, மக்களுக்கு எல்லாருக்குமே நல்லது பண்ணணும். குழந்தைகள்லேருந்து கொண்டாடு The Chennai Silks ஆடைகளுடன் Let the celebrations begin. Hola! Vacation to Malaysia starts from rupees 24,999 only. GT Holiday. Taste the Daily. Taste the Daily.